கூடங்குளம் மற்றும் கல்பாக்கம் அணு உலைகளை மூட வலியுறுத்தியும் அணு உலைக்கு எதிராக போராடும் மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறவும் வலியுறுத்தி அணு உலை எதிர்ப்பாளர்கள் கூடங்குளம் அணு உலை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜிடம் கேட்டறியலாம். நாகராஜ், இன்னைக்கு நடக்க இருக்கிற கூடங்குளம் முற்றுகை போராட்டம் குறித்தும் இதுல பங்கேற்கிற போராட்டக்காரர்கள் குறித்தும் சொல்லுங்க. பனிமலர் கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டம் தான் இது. அது கூடங்குளம் அணு உலை மற்றும் கல்பாக்கம் அணு உலைகளை உடனே மூட வேண்டும். அது தரமற்ற பொருட்களை உபயோகித்து இந்த அணு உலைகள் கட்டப்பட்டிருப்பதால் மக்களை அச்சுறுத்தும் இந்த அணு உலைகள் உடனே மூடப்பட வேண்டும்ங்கிறதும் மற்றும் அந்த கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக போராடின போராட்டக்காரர்கள் மீது, அதாவது மக்கள் மீதும் போடப்பட்ட வழக்குகளை, பொய் வழக்குகளை திரும்ப பெறணும் அப்படிங்கிற 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரியில காந்தி மண்டபத்தில் தொடங்கி அது கூடங்குளத்தை சென்று முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அது இந்த திட்டமிடப்பட்ட அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா, அதாவது திராவிடர் விடுதலை இயக்க தலைவர் குளத்தூர் மணி தலைமையில் பல்வேறு அமைப்புகள் மற்றும் கட்சிகள், அதாவது மாணவர் மீனவர் பேரணி சொல்லி இங்கிருந்து தொடங்கி வாகனங்கள் மூலமாக சென்று கூடங்குளம் அணு உலையை முற்றுகையிட்டு தங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த 10:30 மணிக்கு தொடங்க வேண்டிய இந்த போராட்டம் இன்னும் தொடங்க இருக்கு. இந்த போராட்டத்தின் போது, அதாவது இந்த அணு உலை கூடங்குளம் அணு உலை முற்றுகை போராட்டம் இங்கிருந்து தொடங்கி வாகனங்கள் சென்று கூடங்குளம் அணு உலையை முற்றுகையிட போறாங்க. இது தொடர்ந்து இங்க பாத்தீங்கன்னா, அதாவது கன்னியாகுமரி தொடங்கி கூடங்குளம் வரைக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கு. பணிமலர், இப்ப கன்னியாகுமரியில இருந்து கூடங்குளம் நோக்கி போராட்டம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. கூடங்குளம் பகுதியில குறிப்பா என்ன இன்னைக்கு ஏதாவது போராட்டங்கள் இருக்கா? பனிமலர், அதாவது இந்த அணு உலை முற்றுகை போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு, அதாவது கன்னியாகுமரியில் தொடங்கும் இந்த அணு உலை முற்றுகை போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு இடிந்தகரை, அதுக்கப்புறம் கூட்டப்புலி, கூடங்குளம் மற்றும் விஜயாபதி, அப்புறம் கூத்தங்குழி இந்த பகுதிகள் எல்லாம் கடைகள் அடைப்பு போராட்டம் நடக்குது. இந்த கடை அடைப்பு போராட்டம் மக்கள் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இடிந்தகரையில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் இந்த போராட்டம் நடக்குது. அதாவது இந்த முற்றுகை போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒரு உண்ணாவிரத போராட்டம் இடிந்தகரையில் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் மீனவர்களும், அதாவது நெல்லை மாவட்டத்தில் மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்வதை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. மேலும் இந்த கடைகள் அடைப்பு மற்றும் இந்த ஒரு சூழ்நிலையினால அங்கேயும் இந்த போராட்டம் தொடருது அப்படிங்கிற சொல்லலாம். பணிமலர், இப்போ போராட்டத்தை ஒட்டி அங்க செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க நாகராஜ். அதாவது கன்னியாகுமரி தொடங்குற அந்த போராட்டம் காலையில 10:30 மணிக்கு தொடங்கும் அப்படின்னு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் தொடங்கி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த தொடங்கி இருக்கிற அந்த போராட்டத்தில் இவர் நம்ம அதாவது இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரும் கலந்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இது தொடர்ந்து இங்கே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அதாவது இங்க கன்னியாகுமரி தொடங்கி கன்னியாகுமரி காந்தி மண்டபத்தில் தொடங்கி கூடங்குளம் அணு உலை வரைக்கும் பாதுகாப்பு எல்லா வகையிலுமே போடப்பட்டிருக்கு. இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கவங்க பாத்தீங்கன்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் மத்திய அதிரடிப்படை மற்றும் தமிழ்நாடு அதிரடிப்படை மற்றும் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் காவலர்கள், அதிகமான காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பணிமலர், தொடர்ந்து இந்த 10:30 மணிக்கு ஆரம்பிக்க போராட்டத்தை, அனுமதி இல்லாமல் நடக்கும் இந்த முற்றுகை போராட்டத்தை உடனே நிறுத்தி இவங்களை கைது செய்யணுங்கிற நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே கன்னியாகுமரியிலே அதிகமான காவலர்கள் இருக்கிறாங்க. பணிமலர்.